அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் சையதுனா முஹம்மது வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், இன்ஷாஅல்லாஹ் தஆலா இன்னைக்கு ஃபிக்ஹ் பாடத்தில் இஸ்லாத்தில் அமர்ந்து கொண்டு தொழுகும் முறையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இஸ்லாத்தில் கடமையாக்கிய மிக முக்கியமான இபாதத்துகளில் ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். எது? தொழுகை, அஸ்ஸலாஹ். அப்போது தொழுகையை தவறாமல் கடைபிடிக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல இடங்களில் நமக்கு சொல்லியிருக்கிறான். வ அகைமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத்த வ அத்தீஉர் ரசூல லஅல்லக்கும் துர்ஹமூன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது வ அகைமுஸ் ஸலாத்த இன்னும் நிலைநிறுத்துங்கள், அஸ்ஸலாத்த தொழுகையை நிலைநிறுத்துங்கள், வ ஆத்து ஸகாத்த இன்னும் கொடுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், வ அத்தீஉர் ரசூல இன்னும் கீழ்ப்படியுங்கள். யாருக்கு? அர் ரசூல தூதருக்கு, லஅல்லக்கும் துர்ஹமூன் அல்லாஹ்வின் தூதருக்கு கீழ்ப்படினோம். ஏன்னா லஅல்லக்கும் துர்ஹமூன் நீங்கள் கிருபை செய்யப்படும் பொருட்டு, நீங்கள் வெற்றி பெறுவதற்காக. அப்போது நமக்கு அருள் கிடைக்கணும், நமக்கு கிருபை கிடைக்கணும், நமக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த 3 கட்டளைகளை ஃபாலோ பண்ணணும். தொழுகையை நிலைநிறுத்தணும், ஜக்காத்தை கொடுக்கணும், அல்லாஹ்வின் தூதருக்கு கீழ்ப்படியணும். வ அகைமுஸ் ஸலாத்த வ ஆத்து ஸகாத்த வ அத்தீஉர் ரசூல். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை வச்சுருக்கிறான். அப்போது இஸ்லாத்தில் தொழுகையை தவிர மற்ற கடமைகளை செய்ய முடியாதவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக இஸ்லாம் சலுகை வழங்கியிருக்குது அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போது உதாரணத்துக்கு வசதி இல்லாதவங்க மேலே ஜக்காத்து கடமையா? நம்மக்கிட்ட கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. வசதி இல்லாதவங்க மேலே ஜக்காத்து கடமை இல்லைன்னு சொல்லிடுவோம். அதே மாதிரி நோயாளிகள் மேலே நோன்பு கடமையான்னு நம்மக்கிட்ட கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? நோயாளியாக இருக்கிறவங்க மேலே அவங்க குணமடைகிற வரைக்கும் அவங்க மேலே நோன்பு கடமை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அதே மாதிரி வசதியும் வாய்ப்பும் இல்லாதவங்க மேலே ஹஜ்ஜு கடமையா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? வசதியும் வாய்ப்பும் இல்லாதவங்க மேலே ஹஜ்ஜு கடமை இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம். இப்படி மார்க்கம் நமக்கு இபாதத்துகளில் சலுகை வழங்கியிருக்குது. ஆனால் தொழுகையை தவிர உடல் ஆரோக்கியமாக இருக்கவங்களும் தொழணும், நோயாளியாக இருக்கிறவங்களும் தொழணும், வசதி உள்ளவங்களும் தொழணும், வசதி இல்லாதவங்களும் தொழணும். இப்படி எல்லார் மேலேயுமே தொழுகை அப்படிங்கிறது மட்டும் கடமையாக்கப்பட்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நோயாளியாக இருக்கிறவங்க நின்றுட்டு தொழ முடியல அப்படின்னு சொன்னால் உட்காந்துட்டு தொழலாம், இல்லைனா உட்காந்துட்டும் தொழ முடியல அப்படின்னு சொன்னால் அவங்க படுத்துக்கிட்டு தொழலாம் அப்படின்னு இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தியிருக்குது. அதாவது தொழுகையிலேயே பார்த்திங்கன்னா விதிவிலக்கு பெற்றவர்கள், எக்ஸப்ஷனல் கேசஸ்லாம் இருக்கிறாங்க. யார் யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹைது நிஃபாஸுடைய பெண்கள், அதாவது மாதவிடாய் பெண்களாக இருக்கட்டும், இல்லைனா பிரசவத்தீட்டுடைய பெண்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு விதிவிலக்கு இருக்குது. அதே மாதிரி ஆணோ பெண்ணோ குளிப்பு கடமையானவர்கள், ஜுனூபாலிகளாக இருக்கிறாங்க, அவங்க குறிப்பிட்ட நேரம், வக்து நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உடனே குஸ்ல் செஞ்சுட்டு குளிச்சுட்டு அவங்க தொழணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த நேரத்தில் மட்டும்தான் தொட முடியாத ஒரு சூழலில் அவங்க இருப்பாங்க இல்லையா? அப்போ குளிப்பு கடமை நிறைவேற்றிட்டு அவங்க தொடணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி தொழுகைனாலே என்னன்னு தெரியாது, ஒரு சின்ன குழந்தையாக இருக்கிறாங்க, ஒரு சிறிய பிள்ளை, அதாவது விவரம் அறியாத பிள்ளைகள், அவங்க மேலே தொழுகை கடமை கிடையாது. அதே மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மேலேயும் தொழுகை கடமை கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாமே விதிவிலக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இஸ்லாத்தில் உடல் நலம் சரியில்லாத நிலையில் உட்காந்துட்டு தொழுறதுக்கு நமக்கு சலுகை வழங்கியிருக்குது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது உட்காந்துட்டு தொழுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நிர்பந்த நிலை. அது நிர்பந்தம் அப்படிங்கிறது காரணமாக இருக்கணும். நிர்பந்தம் காரணம் இல்லாமல் ஃபர்து தொழுகையை உட்காந்துட்டு தொழக்கூடாது. அப்படி காரணம் இல்லாமல் உட்காந்துட்டு தொழுதாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தொழுகை செல்லுபடியே ஆகாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் சிறு வயதுடைய பெண்களோ இல்லை ஆண்களோ சரி, ரொம்ப நேரம் ஷாப்பிங் மாலுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை ட்ராவல் பயணம் மேற்கொள்கிறதா இருக்கட்டும், இல்லைனா இந்த மாதிரி எல்லாமே அதிகமாக நிற்கிறாங்க, நடக்கிறாங்க, ஓடுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் தொழுகைன்னு வரும்போது ஃபர்து தொழுகைக்கு மட்டுமே ஒரு 5-10 நிமிஷம் அதுக்கே அவங்களால நிற்க முடியாமல் உட்காந்துட்டு தொழக்கூடிய நிலையெல்லாம் பார்க்குறோம். அல்லாஹ் காப்பாற்றணும். நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம்.
ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன அது தொழுகை செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது காரியம் இல்லாமல், நிர்பந்த காரணம் இல்லாமல் நம்ம வந்து ஃபர்து தொழுகைகளை வந்து உட்காந்துட்டு தொழுகிறதுக்கு அனுமதி இல்லை. அந்த தொழுகை செல்லுபடி ஆகாது. இது ஃபஸ்ட்டு மனசில் பதிய வச்சுக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, உட்காந்து தொழுகிறத பொறுத்த வரைக்கும் 2 வகை இருக்குது. ஒன்று மார்க்கம் சொன்ன முறை, இன்னொன்று மார்க்கம் காட்டித்தராத முறை. இப்போ மார்க்கம் சொன்ன முறையை பொறுத்த வரைக்கும் சமணமிட்டு உட்காரலாம், இல்லைன்னா அத்தஹியாத்து இருப்பில் உட்கார்றது மாதிரி உட்காந்துட்டு தொழலாம். இது வந்து மார்க்கம் சொன்ன முறை. இது வந்து அனுமதி இருக்குது. மார்க்கமே சொல்லிடுச்சு, உட்காந்து தொழணுமா, இந்த மாதிரி நீங்கள் உட்காந்து தொழுங்கப்பா அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ மார்க்கம் காட்டி தராத முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டில் உட்காந்துட்டு தொழுகிறதோ, ஸ்டூலில் உட்காந்துட்டு தொழுகிறதோ, நாற்காலியில் உட்காந்துட்டு தொழுகிறதோ, இந்த மாதிரி உட்காந்துட்டு தொழுகிறது மார்க்கம் காட்டி தராத முறை. இப்போது மார்க்கம் சொன்ன முறையை பொறுத்த வரைக்கும், மார்க்கம் காட்டி தந்த உட்கார முறையை பொறுத்த வரைக்கும், சம்மணமிட்டு உட்கார்றதோ இல்லைனா அத்தகையாத்த அமர்வில் உட்கார்றது மாதிரி உட்காந்து தொழுகிறதோ வந்து கூடும். அந்த மாதிரி நம்ம தொழலாம். இப்படி தொழுதா அந்த தொழுகை வந்து செல்லுபடி ஆகும். சரியா? இப்படி தொழக்கூடியவங்க இயன்ற அளவுக்கு என்ன பண்ணணும், ருக்குவையும் சஜ்தாவையும் வந்து சரியாக நம்ம வந்து எப்பவும் போல் செய்கிற மாதிரி செய்கிறது வந்து சிறந்தது. ஓகேவா? இப்போ மார்க்கம் காட்டி தராத வழிமுறை இருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்து ஒருத்தவங்க வந்து கட்டில் உட்காந்துட்டோ, இல்லை நாற்காலி சேரில் உட்காந்துட்டோ, இல்லைனா வேறு ஏதோ ஒரு இதில் உட்காந்துட்டு அவங்க வந்து தொழுகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்படி செய்கிறது வந்து இஸ்லாம் சொல்லலை. ஆனால் நிர்பந்த சூழ்நிலையில் இது அனுமதிக்கப்பட்ட ஒன்று அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு வந்து உடல்நிலை சரியில்லைன்னா உடனே நம்ம வந்து நாற்காலியில் போட்டு, அதாவது சேரை போட்டு தொழக்கூடாது. இயன்ற அளவுக்கு, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கீழே உட்காந்து மார்க்கம் சொன்ன முறையில் தொழுறதுக்கு முயற்சி செய்யணும். கீழே உட்காந்தும் தொழ முடியாத அளவுக்கு உடல்நிலை மோசமாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அவங்க சேரில் உட்காந்துட்டு தொழுறதுக்கு அனுமதி இருக்குது. சில பேருக்கு கால் முட்டி வலி அதிகமாக இருக்கும், சில பேருக்கு ஸ்பைனல் கார்டு பிரச்சனையாக இருக்கும், ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, சில பேருக்கு காலை மடக்க முடியாத அளவுக்கு வலி ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான உள்ளவங்க எல்லாமே உட்காந்துட்டு தொழலாம். இப்போது ஃபர்லான தொழுகையில் நின்றுக்கிட்டு தொழுகிறது வந்து ஃபர்து, நம்ம மேலே அது கட்டாயம், அது வந்து ருக்குனு. இப்போது நின்றுட்டு தொழ முடியலை அப்படின்னு சொன்னால் அந்த தொழுகை செல்லுபடி ஆகாது. தொழுகையின் போது அல்லாஹுடைய முன்னிலையில் உள்ளச்சப்பாட்டுடன் நில்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கட்டளையிட்டிருக்கிறானா, அதனால் கண்டிப்பாக நில்லுங்கள். வக்கூமு அப்படிங்கிற அந்த கட்டளை இருக்குது. அதாவது சூரத்துல் பக்கரால 238வது ஆயத்தில் சொல்கிறான், ஹாஃபிது அலஸ் ஸலாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா வக்கூமு லில்லாஹி கானிதீன். அதாவது ஹாஃபிது பேணுங்கள், அல சலாத்தி தொழுகைகளை பேணுங்கள், ஒஸ் சலாத்தில் உஸ்தா அதாவது இன்னும் நடுத்தொழுகையே, வக்கூமு லில்லாஹி கானித்தீன். வக்கூமு அப்படின்னா இன்னும் நில்லுங்கள், லில்லாஹி கானித்தீன் அல்லாஹுக்கு பணிந்தவர்களாக. அப்போது தொழுகைகளை, குறிப்பாக நடுத்தொழுகையை பேணிக்கொள்ளுங்கள். தொழுகையின் போது அல்லாஹ்வின் முன்னிலையில் உள்ளச்சப்பாட்டுடன் நில்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டிருக்கான். அதனால் நம்ம அதிகமாக கியாம் நிலையில் நிற்கிறதுக்கு தான் வந்து முயற்சி செய்யணும். என்ற அளவுக்கு நம்ம நிற்கிறதுக்கு தான் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இந்த கட்டளை வந்ததுக்கப்புறம் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட போய் கேட்குறாங்க, எனக்கு வந்து மூலம் இருக்குது, இப்போ எப்படி வந்து நான் தொழுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நான் போய் கேட்டேன்னு சொல்லும்போது அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, நீ நின்று தொழு, இயலாவிட்டால் உட்கார்ந்து தொழு, அதற்கும் இயலாவிட்டால் படுத்து தொழு அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது ஒருத்தவங்களுக்கு வந்து நோய் காரணமாக நின்றுட்டு தொழ முடியாது, உட்காந்துட்டு தான் தொழ முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க உட்காந்துட்டு தொழலாம். இஸ்லாம் வந்து அதுக்கு சலுகை வழங்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும் அப்படின்னு சொல்கிறான். ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதாவது அல்லாஹ்வை அஞ்சுங்கள், மஸ்ததஅதும் அப்படின்னா உங்களுக்கு முடிந்த அளவு அப்படின்னு அர்த்தம். ஆகவே உங்களால் இயன்றவரை அல்லாஹுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 64வது ஆயத்தில் சொல்லி காமிக்கிறான். அதனால் நம்மளால் இயன்ற அளவுக்கு நிற்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அதாவது நம்மளால் இயன்ற அளவுக்கு ருக்கு சரியான முறையில் செய்கிறதுக்கு முயற்சி செய்யணும். நம்மளால் இயன்ற அளவுக்கு சுஜூது 7 உறுப்புகளும் தரையில் படணும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக நம்ம முயற்சி செய்யணும். இதெல்லாமே இயன்ற அளவுக்கு அல்லாஹுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு கட்டளை இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் அவங்க கீழே உட்கார்ந்து தொழுதுருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம ஹதீஸ்களில் பார்க்க முடியுது. தொழுகையாளிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எதையெல்லாம் செய்ய இயலுமோ அதை நிறைவேற்றுறதுங்கிறது கட்டாய கடமையாக இருக்குது.
ஒருத்தவங்களுக்கு நின்று தொலை இயலும் அப்படின்னா அவரால் ருக்குவையும் சுஜூதையும் இல்லைனா அதில் ஏதாவது ஒன்றை நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க நின்று தொழணும். அதுக்கப்புறமா ருக்குவும் போதும் சரி சுஜூதும் போதும் சரி உட்காந்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போது ருக்குவும் சஜ்தாவும் உட்கார்ந்த நிலையில் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவரால் நின்றுட்டு தொழ முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க தரையில் அமர்ந்து தொழலாம். அதுக்கு இயலாதவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சேரில் உட்காந்துட்டு தொழலாம். தரையில் அமர்ந்து தொழும்போது ருக்குவையும் சுஜூதையும் அவரை அதன் முறை பிரகாரம் நிறைவேற்றிடணும். ஒருத்தவங்களுக்கு நிற்க முடியும், ஆனால் ருக்குவையும் சுஜூதையும் செய்ய முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நிலையில் இருக்கும்போது அவர் நின்றுட்டு தொழணும். அதுக்கப்புறம் ருக்கு சுஜூதுன் போது நாற்காலியில் உட்காந்துட்டு தொழணும். இப்போது உட்கார்ந்த நிலையில் ருக்கு செய்யும்போது, அதாவது உட்கார்ந்த நிலையிலேயே முட்டியின் மேலே கைகளை வச்சு கொஞ்சமாக குனிஞ்சு ருக்குவுக்கு ஓத வேண்டிய தஸ்பீகளை ஓதிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ உட்கார்ந்த நிலையிலேயே சஜ்தா செய்யும்போது தரையில் அமர்ந்து தொழுதா முழுமையாக சஜ்தா செய்வோம். ஆனால் இப்போது நம்ம தரையில் அமர்ந்து சஜ்தா செய்யாமல் சேர்லேயே உட்காந்து சஜ்தா செய்யணும் அப்படின்னு சொன்னால் முட்டியை பிடிச்சிக்கிட்டு ருக்குவுக்கு குனிஞ்சதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக குனிஞ்சு சஜ்தா செய்யணும். இது அதாவது சைகை, தலையால் சைகை செஞ்சு தொழுதுக்கணும், அவ்வளவுதான். இதுதான் நம்ம செய்யணும். சில பேர் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பில்லோ இருக்குது பார்த்தீங்களா, தலையணையோ இல்லைனா ஏதாவது ஒரு பொருள் மேலேயோ சஜ்தா செய்யணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மார்க்கம் அதெல்லாம் நமக்கு காட்டித்தரலை. அதாவது இன்றைக்கி சிலர் சேரில் உட்காந்துருப்பாங்க, ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூலோ ஒரு டேபிளோ அது மேலே கையை வச்சு சஜ்தா செய்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நமக்கு அனுமதி கிடையாது, மார்க்கம் சொல்லாத முறை அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போது அவர் ஒரு தலையணையின் மேலே தொழுவுறதை பார்க்குறாங்க. அதை எடுத்து மாற்றுறாங்க. அப்போது அவர் ஒரு மரக்குச்சியை அதன் மேலே வச்சு தொழுவுறதுக்காக எடுத்தப்போ அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறப்படுத்திட்டாங்க. அப்போது தரையில் தொழுதுகொள், அதற்கு உனக்கு இயலாவிட்டால் சைகை செய், ருக்குவை விட சுஜூதை தாழ்த்திக்கொள் அப்படின்னு தான் நமக்கு கட்டளை இருக்குது. அதனால் நமக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொருளை வச்சு அதன் மேலே கையை வச்சு நம்ம சஜ்தா செய்கிறதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் உட்காந்துட்டு தொழும்போது நன்மை முழுமையாக கிடைக்குமா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா நோயின் காரணமாக ஒருத்தவங்க நிற்க இயலலை, முடியலை, உட்காந்துட்டு தான் தொழ முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு தொழுகைக்கான முழுமையான கூலி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அடியான் ஆரோக்கியமானவனாய் ஊரில் இருக்கும்போது செய்யும் நற்செயல்களுக்கு கிடைப்பது போன்ற அதே நற்பலன் அவன் நோயுற்று விடும்போதும் அல்லது பயணத்தில் இருக்கும்போதும் அவன் பாவம் எதுவும் செய்யாமல் இருக்கும் வரை அவனுக்கு எழுதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போது நோயாளியாக ஆகிட்டோம், நம்மளால் நமக்கு சிரமமாக இருக்குது அப்படிங்கிற நேரத்தில் கூட நம்ம தொழுகிறோம் அப்படிங்கும்போது அதுக்கு கண்டிப்பாக அந்த நியத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையான கூலி கொடுக்குறான். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கும்போது நல்ல ராகத்தாக நம்ம தொழுவோம். இப்போ பயணத்தில் இருக்கிறோம், அங்கே போய் நம்மளால் சரியான முறையில் எல்லாத்தையும் சுருக்கி தொழுகிறோம், கசரோ இல்லை ஜம்முவோ இந்த மாதிரிலாம் நம்ம தொழுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கூலி வழங்க போதுமானவனாக இருக்கிறான். அதனால் முழுமையான கூலி கிடைக்கும், முழுமையான கூலி எழுதப்படும். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் பாவம் எதுவும் செய்யாமல் இருக்கும் வரை அப்படின்னு ஒரு நிபந்தனையும் அங்கே போட்டு சொல்லப்பட்டிருது. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உபரியான இந்த நஃபில் தொழுகையை அமர்ந்து தொழுகிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். அதாவது உபரியான நஃபில் அப்புறம் சுன்னத்து தொழுகைகளுக்கு விதிவிலக்கு இருக்குது. நமக்கு நஃபில் தொழுகைகளை உடல் ஆரோக்கியம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்க உட்காந்துட்டு தொழலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது நஃபில் தொழுகைகளை உட்காந்துட்டு தொழுதோம் அப்படின்னு சொன்னால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட உட்கார்ந்து தொழுகிறத பற்றி கேட்கும்போது ஒன்று என்ன சொன்னாங்கன்னா, நின்று தொழுதால் அது சிறந்ததாகும் சொல்லிட்டாங்க. ரெண்டாவது, உட்கார்ந்து தொழுதால் நின்று தொழுபவரின் கூலியில் பாதியே அவருக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது, படுத்து தொழுதால் உட்கார்ந்து தொழுபவரின் கூலியின் பாதியே அவருக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே எதுக்கு சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நஃபில் தொழுகைக்கு தான். இது ஃபர்து தொழுகைக்கு கிடையாது அப்படிங்கிறத மனசில் பதிய வச்சுக்கணும். ஏன்னா இது இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவங்க இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்கும்போது இந்த விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த 3 விஷயங்கள் நஃபில் தொழுகைக்காக சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உபரியான தொழுகையை தான் இது குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நமக்கும் முழு சமுதாயத்திற்கும் மௌத்து வரை உடல் ஆரோக்கியத்துடன் நின்று தொழ அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.
அப்போது நம்ம அதிகமாக நின்று தொழுகிறதுக்கு தான் முயற்சி செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறத அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போது ஃபர்து தொழுகையில் நிற்கிறதுங்கிறது கடமை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி நோயாளிகளுக்கு சலுகை இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். நிற்கிறதுக்கு அதாவது கொஞ்ச நேரம் தான் நம்மளால் முடியும் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக அந்த நிற்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி செய்யணும். அதே மாதிரி சாஞ்சு நிற்க முடிஞ்சிச்சுன்னா சாஞ்சு நின்றும் நம்ம தொழலாம். அதாவது யாருக்கு வந்து உட்காந்துட்டு தொழ அனுமதி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நின்னா கீழே விழக்கூடிய நிலை இருக்கும், இல்லை நின்னா நோய் அதிகரிக்கும், இல்லைனா நின்னா குணமடைகிறது தாமதமாகும், இல்லைனா தலை சுற்றும், இல்லைனா கடுமையான வலி ஏற்படும், இல்லை மூட்டுகளில் பிரச்சனை இருக்குது, இல்லை ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை இருக்குது, அப்படிங்கிறவங்க எல்லாருமே வந்து உட்காந்துட்டு தொழலாம், அதுக்கு அனுமதி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தரையில் உட்காந்து தொழுகிறது ரொம்பவே சிறந்தது. தரையில் உட்காந்து தொழ முடியாதவங்க சேரில் உட்காந்து தொழலாம். ஆனால் தரையில் உட்காந்து தொழுகிறது தான் நல்லது உட்காந்து தொழுகிறத பொறுத்த வரைக்கும். அப்படியும் உட்காந்து தொழ முடியாதவங்க தான் நாற்காலியை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ சஜ்தா செய்கிறதா இருக்கட்டும், இல்லை ருக்கு செய்கிறதா இருக்கட்டும், இல்லை உட்காந்து செய்யும்போது வந்து என்ன பண்ணணும், தலை அசைவு இஷாரா அப்படிங்கிறது தான் நம்ம செய்வோம். ஸோ ருக்குவை காட்டிலும் அதிகமாக தலையை சஜ்தாவுக்கு தலையை இன்னும் கொஞ்சம் குனிஞ்சு நம்ம இஷாரா செய்வோம், தலையை அசைப்போம். அதாவது ஹெட் ஜெஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான் பண்ணணும். நம்ம வந்து முன்னாடி ஏதோ ஒரு பொருளை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே கையை வச்சு சஜ்தா செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தவறு. டேபிளோ ஸ்டூலோ முன்னாடி வச்சு நம்ம சஜ்தா செய்கிறது அப்படிங்கிறது தவறு. இது மார்க்கம் காட்டித்தராத முறை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததான் அறியாமை காரணமாக நாற்காலியில் தொழுகிறது அப்படிங்கிறது தப்பு. அறியாமை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக ஷரியத்தை லேர்ன் பண்ணிக்கணும். மார்க்க சட்டங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம தொழுகையில் ஈடுபடணும். தெரியாமல் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி அதில் அனுமதி வந்து கிடையாது. அப்போது கண்டிப்பாக நம்ம வந்து அறியாமை அப்படிங்கிறது ஷரியத்தின் காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏற்கப்படாது. அதனால் அவங்க வந்து அப்படி தவறாக தொழுதாங்க அப்படின்னு சொன்னால் திரும்பவும் அவங்க தொழணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நஃபில் தொழுகைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தாராளமாக வந்து தொழலாம், உட்காந்துட்டு அமர்ந்துட்டு தொழலாம் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதை தான் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நஃபில் தொழுகைகளில் நின்றுட்டு தொழுகிறது வந்து சிறந்தது. ஏன்னா உட்காந்துட்டு தொழுது அது பாதி நன்மை தான் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வந்து முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் படுத்துட்டு தொழுதாலும் பாதி நன்மை தான் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே இயலாதவங்களுக்கு மட்டும்தான் மார்க்க சலுகை இருக்குது. இயலும்போது நிற்கிறதுங்கிறது முழு நன்மை நமக்கு கொடுக்கும். தேவையில்லாமல் உட்காந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் தொழுகை வீணாகும், நன்மை நமக்கு குறையும். இப்போ நம்ம என்ன சிந்திக்கணும், நமக்கு தொழுகை முழு நன்மையை கொடுக்கணுமா இல்லைனா பாதி நன்மையை தரணுமா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நம்மளால் இயன்ற வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும், தொழுகையை நின்று தொழணும் அப்படிங்கிறத அல்ஹம்துலில்லாஹ் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ சலுகைகளையும் இயலாதவங்க நோயுள்ளவங்க பயன்படுத்திக்கலாம், இஸ்லாத்தில் அனுமதி இருக்குது அப்படிங்கிற இதையும் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் தெரிஞ்சுக்கிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.